நான் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு அரசு நடத்துதுன்னா இந்த ப்ரோக்ராமில் மூலம் நம்மள்ட்ட இருக்க திறமையை வெளிக்காட்டலாம். ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு மாதிரி. நான் வந்து களிமண் சிற்பம் அதில் வந்து செய்கிற மாதிரி இன்னும் டான்ஸு, ஓவியம் இந்த மாதிரி நிறைய போட்டி இருக்குது. அதில் வந்து நம்மள்ட்ட இருக்க திறமையை வெளிக்காட்டுறதுக்கோசரம் தலைப்பு வருட ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து போட்டி நடத்துகிறாங்கண்ணா. பள்ளி லெவலில் நடத்துனாங்கன்னா அதில் முதல் இடம் பெற்று இப்போ வட்டார அளவில் வந்திருக்கணும். அதுக்கு வட்டார அளவில் முடிச்சுட்டுனா அடுத்து மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு பேசினா மாநிலம்ண்ணா. என்ன மாதிரியான உதவியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நடத்துறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டிவாக இருக்குது, என்ன மாதிரி மோட்டிவேஷன்? எனக்கே தெரியாத எனக்குள்ள திறமையில வெளிக்காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சுண்ணா. வருஷம் இந்த மாதிரி கலை திருவிழாவானது 3-4 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, மாணவர்களிடத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த திறன்கள் அவங்களுடைய ஸ்கில்ல வந்து வெளிக்கொணர்வதற்கு இது மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கு. கடந்த ஒரு 3-4 வருஷங்களாக பிள்ளைங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய திறமையை எக்ஸ்போஷர் வெளியில கொண்டு வருவதற்கு இது மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் 3 நாளும் தொடர்ந்து இந்த கலை திருவிழா போட்டிகளானது இங்க நடைபெற்று இருக்குது இந்த சென்டர்ல. இன்னைக்கு வந்துட்டு இளையோர் திறன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல மையக்கருத்தாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஓவிய போட்டி 8, 9, 10, 11, 12 அந்த கேட்டகரியில இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகா சிறப்பாவே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏன்னா இந்த வாய்ப்புகள் எதுக்காக மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதுனா இவ்வளவு நாளா தெரியல. இப்பதான் வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. பசங்களும் மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கணும். இன்னும் அந்த செதுக்கு சிற்பம்லாம் மேல ரொம்ப அழகா இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. லைக் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி மிகச்சிறந்த சிற்பங்கள் மேல போய் நாங்க பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அழகா பண்ணாங்க. நாளைக்கு வந்து வாய்ப்பாட்டு, அடுத்த நாள் வந்து நடனம். சோ தட் இந்த மாதிரி அரசாங்கமானது மாணவர்களுக்கு இவ்வகையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது மாணவர்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மாக வாய்ப்பாக இருக்கிறதுனால அரசாங்கத்திற்கு மிகச்சிறந்த எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப ஸ்கூல் லெவல்ல நடந்ததுங்க சார். இப்ப பிளாக் லெவல்ல நடக்குது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கும். அதுல செலக்ட் ஆகிற பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்.